லாஃபுல் அப்ஜெக்டிவ். அதாவது ஒரு கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் வந்து லாஃபுல்லாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஏ வந்து பிக்கு வந்து ஒரு வீடை ரெண்டல் பேசிஸில் விடுறாரு. அந்த பி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஹவுஸை வந்து ஒரு கேம்பிளிங் டென்னாக யூஸ் பண்ணுறாரு, இல்லை ஒரு ட்ரக் டீலிங் பார்ட்டியாக வந்து அவர் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ அதை வந்து சட்டப்படி எலிஜிபிலிட்டியே இல்லை, அது வந்து சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து அது லீகலாக எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ அது வந்து லாஃபுல் அப்ஜெக்டிவிட்டியாக இருக்கணும் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அந்த கான்ட்ராக்ட் வந்து வாய்ட் கான்ட்ராக்டாக மாறிடும். ஸோ அது வந்து லாஃபுல் என்ஃபோர்சபிலிட்டியே கிடையாது. சர்டனிட்டி ஆஃப் டேர்ம்ஸ், அதாவது இப்போ 2 பார்ட்டியும் வந்து ஒரு கான்ட்ராக்டில் என்டர் ஆகுறாங்க அப்படின்னா அதில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் வந்து கிளியராக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ராமன் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து ஆயில் விற்கிறதா சொல்கிறாரு. அது பி வந்து அக்செப்ட் பண்ணி அந்த ஆயிலை வந்து வாங்கிக்கிறதா சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து எந்த ஆயிலை விற்கிறாங்க அப்படின்றத சொல்லலை. அதாவது அது வந்து க்ரூட் ஆயிலா, இல்லை ஆலிவ் ஆயிலா, இல்லை க்ரஸ்டட் ஆயிலா, இல்லை இன்ஜின் ஆயிலா, என்ன ஆயில்னே சொல்லலை. அது என்ன டைப் ஆஃப் ஆயில்னே இங்கே வந்து கிளியராக மென்ஷன் பண்ணல. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதாவது சப்ஜெக்ட் மேட்டர் வந்து சர்டனிட்டி வந்து கரெக்டாக இல்லை. ஸோ அப்போது இட் இஸ் நாட் என்ஃபோர்சபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கான்ட்ராக்ட் வந்து என்ஃபோர்சபிள் ஆகாது.